வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் பிரம்மம், ஆத்மா, ஈஸ்வரன். சத்திய தத்துவத்தை மறைத்து துவைத காட்சிகளையும் அனுபவங்களையும் உண்டாக்கும் சக்தியைத்தான் மாயை என்பது. அந்த சத்தியமான ஆத்ம தத்துவத்துக்கு அந்நிய வஸ்துவே கிடையாதாதலால் இந்த காட்சிகள், அனுபவங்கள் ஆகியவையும் அதனுடைய வேஷங்கள்தான். சத்திய தத்துவத்தை மறைப்பதை ஆவரணம் என்றும், அந்த ஒன்றையே பல வேஷங்களில் காண்பிப்பதை விக்ஷேபம் என்றும் சொல்வார்கள். மாயைக்கு ஆவரண விக்ஷேப சக்திகள் இருக்கின்றன என்று சொல்வார்கள். இப்படி மாயையால் வேஷங்கள் போடுபவன்தான் ஈஸ்வரன். அதாவது பிரம்மமே மாயையோடு கூடி ஈஸ்வரனாகி துவைதங்கள் நிறைந்த ஜகத்தை தன்னிலேயே தோற்றுவித்து கூத்தடிக்கிறது. அது என்ன பிரம்மம் என்றால் அது ஆத்மாதான். சின்ன ஜீவனுக்கு மூலம் என்ன என்று பார்க்கும்போது ஆத்மா என்று சொல்கிறோம். பெரிய ஜகத்துக்கு மூலம் என்ன என்று பார்க்கும்போது பிரம்மம் என்கிறோம். ஜீவ மூலமும் ஜகத் மூலமும் ஒன்றுதான். ஒன்றில் இருந்தேதான் ஜீவ ஜகத்துகள் தோன்றியிருப்பது. ஜீவ மூலமான ஆத்மாவுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை என்று சொன்ன பின் பிரம்மம் மட்டும் அதற்கு வேறாக இருக்க முடியுமா? ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றேதான். ஆனாலும் அந்த ஒரே சத்திய வஸ்துவை ஜீவனை மட்டும் குறித்ததாக சொல்லும்போது ஆத்மா என்றும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜீவராசிகளும் கோடானு கோடி வஸ்துக்கள் கொண்டதான ஜட பிரபஞ்சமும் அடங்கிய ஜகத்தை குறித்ததாக சொல்லும்போது பிரம்மம் என்றும் சொல்வதாயிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஜீவன் ஈஸ்வரனிடமிருந்தே. ஆத்மா மாயையோடு கூடி ஈஸ்வரனாய் இருக்கிறது. ஆத்மாவே மாயையால் ஜீவதசையை அடைந்திருக்கிறது என்பதில் அத்வைதிகளுக்கு ஒரே அபிப்பிராயம்தான். ஜீவர்களுக்கு மேலே இருந்து கொண்டு ஈஸ்வரன் ஜகத்தை ஆட்டி படைப்பதையும் எல்லா அத்வைதிகளும் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் ஜீவன் ஈஸ்வரனில் இருந்துதான் தோன்றினான். ஜீவ தோற்றத்தை ஈஸ்வரன் தான் ஏற்படுத்துகிறான் என்று அவர்களில் எல்லோரும் தீர்மானமாக சொல்வதில்லை. அதாவது பிரம்மம் முதலில் மாயையோடு கூடி ஈஸ்வரனாகி அப்புறம் அந்த ஈஸ்வரன் ஜீவனை உண்டாக்குகிறான் என்று சொல்லாமல் ஆத்மாவே மாயையால் ஜீவனாய் இருக்கிறது, ஈஸ்வரனுமாய் இருக்கிறது என்று மட்டும் சொல்லி விட்டுவிடுவதும் உண்டு. ஆனால் பகவான் கீதையில் புருஷோத்தம யோகத்தில் ஸ்பஷ்டமாகவே இப்படி சொல்லியிருக்கிறார். புருஷோத்தமன் என்று தன்னையே தான் காட்டி சொல்கிறார். புருஷோத்தமன் யாரென்றால் அவன்தான் ஈஸ்வரன், பரமாத்மா எனப்படுபவன். அதாவது திரிலோகத்துக்குள்ளும் புகுந்து அதை தாங்கி கொண்டிருப்பவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆச்சாரிய பாஷ்யத்தில் இங்கே நிர்குண பிரம்மத்தை சொல்லாமல் புருஷோத்தமன் தான் நாராயணன் என்று பெயர் பெற்றவன் என்றே சகுணமாக சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஈஸ்வரனாக இருந்து கொண்டு பகவான் என்ன சொல்கிறார் என்றால், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதக சனாதனக மன ஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. நித்தியனான என்னுடைய அம்சமே ஜீவலோகத்தில் ஜீவனாக தோன்றி பிரகிருதியிலே இருப்பு கொண்ட மனசையும் பஞ்சேந்திரியங்களையும் தனதாக இழுத்து வைத்து கொண்டிருக்கிறது என்கிறார். இங்கே 5 இந்திரியங்களோடு மனசையும் ஒரு இந்திரியமாகவே சேர்த்து 6 இந்திரியங்கள் ஷஷ்டானி இந்திரியாணி என்கிறார். இப்படி சொல்லும் வழக்கமும் உண்டு. ஆச்சாரியால் கூட சத்பதி என்ற ஸ்தோத்திரத்தில் இந்த அபிப்பிராயத்தை வெளியிட்டு கொஞ்சம் வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார். ஆகக்கூடி ஈஸ்வரனேதான் தன்னுடைய லவலேச அம்சத்தினால் ஜீவனாகி இருக்கிறான். ஜீவன்
அவனிடமிருந்துதான் வந்திருக்கிறான். பிரகிருதி என்கிறது மாயைதான். மாயையை தனக்கு விஷயமாக கொண்ட மனசானது இந்த ஈஸ்வராம்சத்தினால் இழுத்து வைத்து கொள்ளப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? வேறு என்ன அர்த்தம்? அந்த ஈஸ்வரனே தான் இப்படி ஒரு மனசை ஜீவனுக்கு கொடுத்து அது மாயையிலே பிரவர்த்திக்க வேண்டுமென்று வைத்திருக்கிறான் என்ற அர்த்தம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து விடுவிப்பு ஈசனாலேயே. இதனாலேயே இதிலிருந்து விடுவிக்கக்கூடியவனும் அவன்தான் என்று தெரிகிறது. இவன்தான் இழுத்து சேர்த்து வைத்தவன் என்றால் பிடுங்கி போடக்கூடியவனும் இவன்தானே. மாய பிரகிருதியில் ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட தன்மைகள் கொண்ட ஜீவனாக ஆக்கப்படுகிறானோ அதை அந்த ஜீவனுடைய பிரகிருதி என்றே சொல்வார்கள். பிரகிருதி என்றால் இங்கே இயற்கை என்று அர்த்தம் கொடுக்கிறது. வெளி உலகத்தில் இயற்கை இயற்கை எண்ணெய் என்பதெல்லாமும் பிரகிருதிதான். எல்லாம் மாயை செய்த சிருஷ்டிதானே. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் உடனே நம்ம மகாபிரிவாச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அதையும் நீங்கள் தினந்தோறும் ஒரு ஒரு அத்தியாயமாக கேட்டீங்க அப்படின்னா நம்ம மகாபிரிவா சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள், மகாபிரிவா மகிமை, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.